வணக்கம் பிரண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐயனார் துணை சீரியல்ல என்ன ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடந்திருக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே இன்னைக்கு எப்படி நடுத்தெருவுல நிக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு முழுசா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே நம்ம செல்வி ரொம்ப கோபமா வீட்டுக்குள்ள வராங்க. அங்க பார்த்தா எல்லாரும் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. செல்விக்கு கோபம் தலைக்கு ஏறுது. ஏன்னா அந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த செல்வி எவ்வளோ போராடுறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். முதல்ல ஒருத்தர் ஈரத்துணியை அப்படியே சோபாவுல போட்டிருக்கிறதை பார்த்து செல்வி பயங்கரமா கத்துறாங்க. என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த கவரை அங்கேயே போட்டிருக்கிறதை பார்த்து இன்னொருத்தரை பயங்கரமா திட்டுறாங்க. செல்விக்கு இந்த குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு மனசு ரொம்ப வலிக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனா நம்ம சண்முகம் காலையிலேயே சரக்கு அடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதை பார்த்த உடனே செல்விக்கு கண்ணுல தண்ணியே வந்துடுது. இந்த வயசுல இப்படி குடிக்கிறீங்களே, உங்க உடம்பு என்ன ஆகுறதுன்னு ரொம்ப எமோஷனலா சண்முகத்தை பார்த்து திட்டுறாங்க. சண்முகம் அதை பெருசா எடுத்துக்காம ஏதோ பாட்டு பாடி சமாளிக்க பார்க்கிறாரு. ஆனா செல்வி விடுறதா இல்லை. குடும்பத்தோட வறுமை ஒரு பக்கம், முத்தரசி பண்ற சதி வேலைகள் ஒரு பக்கம், இதையெல்லாம் சமாளிக்க செல்வி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இந்த காட்சியில ரொம்ப ஆழமா தெரிஞ்சது. முத்தரசி எப்பவுமே பின்னணியில இருந்து இந்த குடும்பத்தை அழிக்க தான நினைப்பாங்க. ஆனா செல்வி அதை முறியடிக்க ரொம்ப மன உறுதியோட போராடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்ல ஒருத்தர் சட்டையில பட்டன் போடாம நிக்கிறதை பார்த்து செல்விக்கு ரொம்ப கோபம் வருது. இது என்ன பழக்கம்? குடும்பத்துல பொம்பளைங்க இருக்கிற இடத்துல இப்படித்தான் மரியாதையே இல்லாம இருப்பியான்னு ரொம்ப கடுமையா திட்டுறாங்க. செல்வி சொல்றது 100க்கு 100 உண்மை தானே பிரண்ட்ஸ். இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போய் ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பாத்திரம் கழுவ போறாரு, இன்னொருத்தர் வீட்டை பெருக்க போறாரு. நம்ம ஐயனார் கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்காரு. ஐயனார் எப்பவுமே குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிறவரு. அவர் கிச்சன்ல அமைதியா குடும்பத்துக்காக வேலை செய்யறதை பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஐயனார் தன்னோட மனைவியான செல்வி படுற கஷ்டத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஐயனார் கிட்ட போய் செல்வி ஒரு டைம் டேபிள் போட்டு எல்லாரையும் வேலை வாங்கணும்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. ஐயனார் அவங்கள ரொம்ப அன்பா பார்க்கிறாரு. இந்த குடும்பத்தை சரி பண்ண செல்வி எடுக்கிற இந்த முடிவு நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நடுவுல சித்ரா வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு நமக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏன்னா முத்தரசியும் சித்ராவும் எப்பவுமே குடும்பத்தை பிரிக்க தானே பிளான் பண்ணுவாங்க. ஆனா செல்வி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஐயனார் எப்பவுமே செல்விக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து வீடு ரொம்ப மோசமா இருக்கிறதை பார்த்து செல்வி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாங்க. வீட்ல ஒரு நல்ல சோபா இல்ல, பிரிட்ஜ் இல்ல, டிவி இல்ல. இத்தனை நாளா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இனியாவது எல்லாரும் சம்பாதிச்சு வீட்டுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் இந்த குடும்பம் நல்லா வரணும்ங்கிற ஆதங்கம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. எல்லாரும் செல்வி பேசுறதை கேட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. சண்முகம் கூட செல்வியோட இந்த எமோஷனல் பேச்சை கேட்டு கொஞ்சம் கண் கலங்குறாரு. அதுக்கு அப்புறம் எல்லாரும் தரையில உட்கார்ந்து சாப்பிடுற காட்சி நிஜமாவே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. பிரண்ட்ஸ், செல்வி தோசை சுட்டு கொண்டு வந்து பரிமாறுறாங்க. இருக்கிற கொஞ்சூண்டு சாப்பாட்டை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுறாங்க. அப்போ ஒருத்தர் எனக்கு முட்டை தோசை வேணும்னு கேக்குறாரு. உடனே செல்விக்கு கோபம் வந்துடுது. நம்ம இருக்கிற நிலைமைக்கு முட்டை தோசை ஒரு கேடான்னு கேட்டு அவரை அடக்கி வைக்கிறாங்க. இந்த வறுமையிலையும் செல்வி அவங்க குடும்பத்தை ஒன்னா கொண்டு போறதை பார்க்கும் போது அப்படியே மனசு ரொம்ப கனமா ஆயிடுச்சு. எபிசோட் கடைசியில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சாங்க. எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது செல்வி லேப்டாப்ல முக்கியமான ப்ராஜெக்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து நம்ம 2 பேரும் ரொம்ப ஆப்போசிட் கேரக்டர், ஆனாலும் எப்படி இவ்வளவு நல்லா செட் ஆகுறோம்னு ரொம்ப கியூட்டா பேசுறாரு. அதுக்கு செல்வி நீங்க ஜாலி டைப், நான் சீரியஸ் டைப், அதான் நம்ம காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இந்த சீன் பார்க்கும் போது ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. செல்வியோட இந்த அன்பும் கண்டிப்பும் தான் இந்த குடும்பத்தையே காப்பாத்த போகுது. ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது
தான் ரொம்ப படபடப்பா இருக்கு முத்தரசி கண்டிப்பா செல்வியோட இந்த டைம் டேபிள் பிளானை கெடுக்க பெரிய சதி பண்ணுவாங்க சண்முகம் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து வீட்ல பெரிய கலவரம் பண்ண வாய்ப்பு இருக்கு சித்ரா தன்னோட எமோஷனல் முடிவால குடும்பத்துல ஏதாவது புது பிரச்சனைய கொண்டு வருவாங்களோன்னு தோணுது என்ன நடந்தாலும் நம்ம ஐயனார் செல்விக்கு துணையா நின்னு சண்முகம் முத்தரசி சித்ரா இவங்க எல்லார்கிட்டையும் இருந்து குடும்பத்தை காப்பாத்துவாரா இல்லையான்னு நாளைக்கு எபிசோட்ல பொறுத்திருந்து தான் பிரெண்ட்ஸ் பார்க்கணும் தொடர்ந்து